இந்த ஒரு கனவு வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லா இருக்கணும். கர்த்தர் என்ன மாதிரி ஒரு ஜீவனுக்கெல்லாம் நல்லது பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி, நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஒரு நாள் சோர்ந்து போகும்போது இந்த விசுவாசம்னா என்ன, லாயல்ட்டினா லாயல்ட்டி சொல்லுவாங்க. விசுவாசம்னா என்ன அன்ற மாதிரி நான் யோசிச்சுனே இருப்பேன். எனக்கு விசுவாசமாக இருங்க, எல்லாமே கிடைக்கும். எனக்கு விசுவாசமாக இருங்க, எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு அடிக்கடிக்கு பாஸ்டர் சொல்கிறத வந்து நான் கேட்பேன். பாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பக்கம் கையை காட்டுறேன். இங்கே வந்து விசுவாசனை பற்றி நான் சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் கையில் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் இதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. கர்த்தர் இதை சொல்லிட்டாருன்னா கைக்குள்ளே எல்லாமே இருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு நம்பிக்கை நம்பு, அதுதான் விசுவாசம் அன்ற மாதிரி. இப்போ என் கையில் கல்லே இல்லை கையில், ஆனால் கர்த்தர் சொன்னார் கண்ணை மூடு, கையில் கல் இருக்குது, கல் இருக்குது அன்ற மாதிரி. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, நீ நம்பு, நம்பிக்கை விட்டுறாத, விசுவாசமாக இரு மகனே அன்ற மாதிரி. விசுவாசமாக இரு, நடக்கும், அற்புதம் நடக்கும் அன்ற மாதிரி பாஸ்டர் சொல்லுவார். நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். நான் கர்த்தரை நம்புகிற மனுஷன்தான். அட போங்கடான்ற மாதிரி சோகத்தில் இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொன்னாலும் கேட்குற மைண்ட் செட் இல்லாத போது அது நடக்காது. என்ன விசுவாசம் அப்படி? ஏன் கஷ்டப்படுறதை பார்த்துன்னு இருப்பாரா கர்த்தர்? ஏன் இப்படி ஒரு ஒரு சூழ்நிலை, ஏழ்மையான குடும்பத்தை நம்ம இருக்கோம், கர்த்தர் இப்படி பார்த்து சும்மா இருப்பாரா அன்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருக்கிறேன். விசுவாசம்னா என்னன்னு நான் ரொம்ப டீப்பாகவே யோசிச்சிருக்கிறேன். என்ன விசுவாசம்னா அப்படின்னா விசுவாசம்னா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியாது. விசுவாசம் அது என்ன, விசுவாசம்னா என்னன்னே புரியாது. ஒரு நாள் கனவுல வந்து இந்த கனவு 100% நடந்தது தான். 100% நடந்த உண்மையான ஒரு கனவு தான். ஒரு மனுஷர் வந்து உட்காண்ட்ருக்காரு, ஆனால் சூப்பர் ஸ்டாரோட ஒரு ரஜினிகாந்த்னு வச்சுக்கோங்களேன். பாஷா படத்தில் எப்படி அது ரஜினிகாந்தே தான், அவர் என்ன சொல்கிற வராருன்னு முதல்ல கேளுங்க. அது அந்த கனவு மூலமாக என்ன சொல்ல வராருன்றதை நீங்கள் கவனிக்கணும். அந்த விசுவாசத்தை என்னென்னா, ஒரு சேரில் வந்து அமைதியாக உக்காண்ட்ருக்காரு. இப்படி எந்த ஒரு அவர் சுற்றி வந்து பாதுகாப்பு, ஜெயில் பாதுகாப்பு எப்படியோ பாதுகாப்பு, ஃபுல்லாக வந்து பாதுகாப்பு. கொட்டுறாங்க, பணமாக கொட்டுறாங்க, வராங்க, கோடியாக கொட்டுறாங்க. பணம் வந்து கோடி எவ்வளோ பணம்னா மூட்டையாக கொட்டுறாங்க. அந்த மனுஷருக்கு பின்னாடி மூட்டையாக கொட்டுறாங்க. அந்த மனுஷருக்கு வந்து அந்த மனுஷன் வந்து இப்படியே தான் பொறுமையாக இப்படியே இருக்கார். அமைதியாக வந்து கண்ணாடி கிளாஸ் போட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி அமைதியாக வந்து அப்படியே கூலாக வந்து கொட்டுறாரு. அவர் அசையவே இல்லை. கோடியாக வந்து பணத்தை கொட்டும் போது கூட அவர் அசையவே இல்லை. அப்படியே நிதானமாக இருந்தார். மூட்டையாக கொட்டுறாங்க. அந்த பணம் ஃபுல்லாக வந்து என்ன பணம் தெரியாது, நல்ல பணமா கெட்ட பணமானு தெரியாது. அந்த மனுஷன் வந்து அசையவே இல்லை. இப்படியே தான் நிம்மதியாக சாமியார் மாதிரி அமைதியாக இப்படியே உட்காண்ட்ருக்காரு. கண்ணாடி இப்படி கிளாஸ் போட்டு அமைதியாக வந்து இப்படி உட்காந்துக்கிறார். மனுஷங்க வராங்க, கோடியாக கொட்டுறாங்க, அவர் அசையவே இல்லை. ஒரு மனுஷர் வந்து எளிமையாக வந்து இதே மாதிரி பணக்காரங்க வந்து கொட்டுறாங்க, எல்லாமே வந்து கொட்டுறாங்க, ஆனால் அவர் அசையவே இல்லை. அப்படியே அசையாமல் அப்படியே அமைதியாக இருக்கார். என்னடா இவர் இவ்வளோ கோடியாக கொட்டுறோமே, நமக்கு வந்து அசைய மாட்டுறாரு. உங்கள் கூடயே அந்த பணக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, உங்கள் கூடயே இருப்பேன் நான் எப்போவுமே, கோடியாக கொட்டுறேன், என் கூடயே இருங்க அன்ற மாதிரி ஒரு கோடியாக நான் தரேன், உங்களுக்காக நான் இருப்பேன், என் கூட நீங்கள் இருங்க அன்ற மாதிரி கோடியாக கொட்டுறாங்க. அந்த மனுஷன் வந்து எதுவுமே இல்லை, அமைதியாக அப்படியே இருக்கார். ஒரு சின்ன ஒரு பின் ட்ராப் கூட சைலண்ட்டோடு அப்படியே பார்த்துட்டு அப்படியா அன்ற மாதிரி அப்படியே இருக்கார். இன்னொரு மனுஷன் வந்து ஏழை தான், அவர்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை.
கையில் வந்து அவர் சல்லி பைசா கூட கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார், சாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன், சாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னவொடனே அந்த மனுஷர் வந்து கம்முன்னு சிவனே இந்த மனுஷன் வந்து எழுந்து வந்தார். எழுந்து கண்ணாடி திறந்து பார்க்குறாரு. நான் இருப்பேன், சல்லி பைசா இல்லைனா கூட இல்லை, நான் உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், என் தலை போனால் கூட நான் உங்களுக்காக நான் இருப்பேன் என்ற போது, என் தலை போனால் கூட நான் உங்களுக்காக நான் இருப்பேன், இது நிஜம் என்ற மாதிரி அந்த ஏழைக்கு யாருன்னா அந்த ஏழைக்கு நடந்து வராரு. யார் அது? கண்ணாடி கைட்டி பார்க்கும்போது கண்ணாடி கைட்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த ஏழை சொல்கிறாரு, உங்களுக்காக நான் இருப்பேன், எப்போவுமே இருப்பேன், என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் எப்போவுமே உங்களுக்காக எப்போவுமே நான் இருப்பேன், உங்களுக்காக தலை போனால் கூட நான் உங்களுக்காக நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் சொல்ல அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் எழுந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி அப்படி பார்க்குறாரு. திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்கும் கண்ணாடி அந்த கோடிக்கணக்கான மூட்டை, எவ்வளோ மூட்டை, அந்த பணக்காரன்லாம் சொல்கிறாங்க, என் கூட இருங்க, என் கூட இரு, என் கூட இருன்னு சொல்லும் போது அவர் வந்து அமைதியாக இதோ அப்படியே சைலண்ட்டாக இருந்த மனுஷன் ஒரு ஏழை கையில் கொடுக்க ஒரு 10 பைசா கூட இல்லாத போது ஒரு ஏழை வந்து நான் உங்க கூட விசுவாசமாக இருப்பேன்ப்பா, என் தலையே போனால் கூட உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு நான் இருப்பேன்ப்பான்னு சொல்லும் போது எழுந்து வந்தார். பணக்காரனுக்கு கொடுக்காத மரியாதை வந்து ஏழைக்கு கொடுக்குறார். எதனால கொடுக்குறாருன்னா விசுவாசத்தால் கொடுக்குறார், விசுவாசத்தால் கொடுத்தார். அந்த மரியாதை வந்து யாருன்னா 100% சாட்சாத் தெய்வமே, கர்த்தரே அன்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், விசுவாசம்னா இவ்வளோ இருக்கா, நம்ம பணக்காரத்தெல்லாம் வாங்கிடக்கூடாது. போக போக எனக்கே வந்து ஒரு மனுஷங்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மனுஷங்களை எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மனுஷங்களுக்கு எனக்கே வந்து பிடிக்கவே இல்லை, லாயல்ட்டியே இல்லை. ஒரு மனுஷங்களை விசுவாசன்ற வந்து இந்த மனுஷங்களுக்கு மேலே எனக்கு வந்து விட்டு போச்சு. ஒவ்வொரு மனுஷங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் நம்ம பேசி இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் நம்ம பணத்தெல்லாம் மறந்து நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க. அந்த ஒரு விசுவாசம், ஒரு நல்ல குணம், ஒரு நன்றி அன்ற மாதிரி இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன். அப்போது பார்க்கும்போது தான் அந்த அந்த விசுவாசம் ஏன் சொல்கிறாரு, அதோட வந்து அந்த பக்குவம் என்னன்றதை வந்து அந்த ஆணி வேரை வந்து நான் உணர்ந்தேன். அவர் சொல்ல வர்றார் வந்து, நீ முழுசாக நம்பு, நான் உனக்கு 100% நான் இங்கேயே தான் இருக்கேன், உனக்கு ஒன்றுமே ஆகாது பாரேன், நீ என்னை விசுவாசமாக நினைக்க உனக்கு எல்லாமே தருவோம் பாரேன் என்ற மாதிரி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வந்து அவர் வந்து அந்த கனவு மூலமாக கொடுத்தார். நீ வேணா பாரேன், விசுவாசமாக நீ இரு, உனக்கு நான் இருப்பேன் பாரு, கூடயே இருப்பேன் பாரு என்ற மாதிரி தான். என் கூட இருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏழை கேட்க, உங்களுக்காக நான் உயிரையே தருவேன், என் தலை போனால் கூட நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், நீங்கள் என் கூட இருங்க சொல்லும் போது அணைச்சிக்கிறாரு, கிட்ட வராரு. அப்படியே அந்த அந்த பூரிப்போட அந்த அது பணக்காரங்களாம் என் கூட இரு கத்தும் போது எழுந்துக்காத மனுஷன், சைலண்ட்டாக இப்படியே இருந்த மனுஷன் டக்குன்னு எழுந்துக்கிறாரு. எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, அந்த விசுவாசத்துக்காக எழுந்த மனுஷன், அதுதான் அந்த வார்த்தை கோசமும் அந்த அந்த வந்து அந்த சொல்கிற மனசு கோசமும் தான் கர்த்தர் இருக்காரு என்ற மாதிரி எனக்கு வந்து அந்த கனவு வந்துச்சு. உனக்கு நீ என் கூடயே இரு, உனக்கு எல்லாமே தருவோம் பாரேன், உனக்கு ஒன்றுமே ஆகாது பாரேன், உனக்கு ஒன்றுமே ஆகாது, என் கூடயே நீ ஏழை தானே, உனக்கு பைசா இல்லை, 10 பைசா இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நீ என்னை நம்பு என்ற மாதிரி ஒரு எங்கேருந்து வந்தது தைரியம்னா அவர்கிட்டேருந்து வருது அந்த தைரியம். அதே தான் 100% விசுவாசி, உனக்கு நடக்கும் பாரேன், நீ நல்லா இருப்ப பாரேன், என்ன விசுவாசி, இந்த மனுஷங்களை விட்டுடுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிஜமாக நீங்கள் வந்து நீங்களே சொல்லுங்களேன், இந்த மனுஷங்களுக்கு எவ்வளோ கோடியாக கொடுத்தா கூட, எவ்வளோ வந்து பார்த்து பண்ணால் கூட அடுத்த செகண்ட் நம்மளை தூக்கி போட்டு எங்கே போனோமோ அங்கே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கடவுளுக்காக
நீங்கள் விசுவாசமாக இருந்து பாருங்களேன். கஷ்டம் வந்தால் கூட 1000 கஷ்டம் வந்த போது மனுஷங்க யார் யார் நல்லவங்க கெட்டவங்க காட்டுருவார் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னை மட்டுமே நம்புங்க என்ற மாதிரி நிறைய விஷயத்தில் சொல்கிறாரு. நான் தான் கேட்காம மனுஷங்க தான் முக்கியம், கடவுள் முக்கியம் இல்லை, கடவுள் முக்கியம் இல்லை, கடவுள் முக்கியம் இல்லை என்ற மாதிரி அவர் ஒன்றுமே கேட்கலங்க. தினமும் ஜெபம், என்னை நோக்கி 2 பாட்டு வை, நீ பாடலைன்னா கூட 2 பாட்டு வை, 2 பாட்டு ஓட்டும் வீட்டில், ஒரு 10 தடவை சோத்திரம் சொல்லலாம். உன்னதமானவரே, நீங்கள் அன்பாளுவரே உங்களுக்கு சோத்திரம், உன்னதமானவரே உங்களுக்கு சோத்திரம், கிருபை உள்ளவரே சோத்திரம், இறக்கமுள்ளவரே சோத்திரம், அன்புள்ளவரே சோத்திரம்ப்பா, இறக்கமுள்ளவரே சோத்திரம். வாயார ஜால்ரா போகிறதில்ல, வாயார நீங்கள் சொல்லுங்கள், ஜால்ரா கூட போடுங்களேன், தப்பே இல்லை. கடவுள் தானே ஜால்ரா போடுறீங்க, ஜால்ரா போடுங்க, தப்பே இல்லை. உன்னதமானவரே உங்களுக்கு சோத்திரம், கிருபை உள்ளவரே உங்களுக்கு சோத்திரம்ப்பா, உங்கள் நன்றி அப்பா, பிரைஸ் த லார்ட், நீங்கள் பண்ணதுக்கெலாம் நன்றி அப்பா. ஒரு 10 செகண்டு ஜபம், ஒரு 2 பாட்டு, அவள் தான். அதுதான் விசுவாசம். டெய்லி எனக்காக இரு என்ற மாதிரி தான். கோடி கோடியாக வேர்வை தண்ணியை ஊற்றி சட்டையெல்லாம் கிழிஞ்சி பஞ்சர் ஆகி உடம்பெல்லாம் பஞ்சர் ஆகி நீ ஜெபம் பண்ணலாம் வேணாம். ஒரு நாளைக்கு நீ சும்மா ஒரு 2 நிமிஷம் எனக்காக நீ இரு. டெய்லியுமே இரு, ஒரு நாள் கூட விடாத. டெய்லியுமே விசுவாசமாக இரு, நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் பண்ணுவேன், என்ன இதுவோ சொல்லு, நான் பண்ணுறேன் என்ற மாதிரி ஒரு உயிர் வந்து எப்போவுமே நமக்காக இருக்குது. அதுதான் விசுவாசன்ற மாதிரி ஒரு கனவுல எனக்கு சொன்னார். அதுலேருந்து நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு கேட்டால் இல்லை. ரொம்ப நாள் புரியல அந்த கனவு என்ன சொல்ல வராரு, யோசித்து என்ன சொல்ல வராருன்ற இதில் இல்லை. ஆனால் போக போக ஒரு மனுஷங்க மேலே இருக்கிற ஈடுபாடு எனக்கு குறைஞ்சி அந்த மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பே உண்டாகிச்சு. நம்ம தான் இவங்களுக்கு எவ்வளோ பண்ணோமே, எவ்வளோ கோடி கோடியாக நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம். அந்த மனுஷங்களுக்காக நம்ம வந்து உயிரே ஒரு நொந்து ஒரு தலையெல்லாம் வலித்து நான் ஒரு கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் வலித்து நம்ம அங்கே சாப்பாடு ஊட்டியிருப்போம். என்ன அவங்களுக்கு வந்து நம்ம உடம்பு வேர்வை தண்ணி சொட்ட சொட்ட அந்த மனுஷங்களுக்காக நம்ம உணவு ஊட்டியிருப்போம். ஏன்னா அந்த மனுஷங்களுக்காக நம்ம வந்து உடம்பு தண்ணி வத்த வந்து சேவை பண்ணியிருப்போம், சாப்பாடு ஊட்டிகிட்ருப்போம். எதுவுமே அது வந்து கர்த்தர் வந்து அதை பார்க்கல. எனக்காக நீ என்ன பண்ணுறத பார்க்குறாரு, உண்மையாக பார்க்குறாரு, உண்மையாகவே எதிர்பார்க்குறாருன்றது உண்மை. எனக்காக நீ என்ன பண்ணுற, எனக்காக நீ என்ன பார்க்குறன்றது அவர் நோட் பண்ணுறாரு. நீ எவ்வளோ உண்மையாக இருக்கிறன்றதை சோதிக்கிறாரு. உனக்கு வந்து பணம் முக்கியமா, இல்லை விசுவாசத்தோட என்ன முக்கியமா, இல்லை நீ என்ன நம்பி நான் உனக்கு எல்லாமே கொடுப்பேன், என்ன நம்பு உன்னை என்னை கைவிட மாட்டேன்ற மாதிரி நான் இருக்கும்போது நீ எப்படி நீ கை விட்டுருவேன்ற மாதிரி ஒரு உயிர் இங்கே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பாஷா படத்தில் வரும்ல, யாருமே கோடி கோடியாக கொட்டும்போது அசையாத மனுஷன், நான் விசுவாசமாக இருக்கிறேன் கடவுளே, நீ என் கூட இரு, 10 பைசா இல்லைனா கூட நான் என் கூடயே இருன்னும் போது எழுந்து அவர் கூட போனார். இதுதான் கடவுள், இதுதான் கர்த்தர்ன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு பாச பிணைப்பு தானே. ஒரு கோடி கோடியாக கொடுக்குற மனுஷங்கள்லாம் எவ்வளோ கோடி கோடியாக இருக்கிற மனுஷன் பின்னாடிலாம் போல, அவர் சும்மாவே இருக்கிறார். இப்படியே நீ என்ன வேணால் சொல்கிற, உனக்கு கோடி கோடியாக தானே இருக்குது, பணம் தானே இருக்குது, நீ எப்படி வேணால் அந்த இதுவே இல்லை. ஒரு ஏழை மனுஷன் 10 பைசா கூட இல்லாத மோதி எழுந்து வந்தார். அந்த மரியாதை ஒரு ஏழைக்கு தராரு. ஒரு கர்த்தர் வந்து ஒரு ஏழைக்கு வந்து மரியாதை கொடுக்குற தேவன் இருக்காருன்ற போது அவர் நம்ம வந்து எவ்வளோ கொண்டாடணும், அது விசுவாசமாக அவர் வந்து நம்ம கொண்டாடணும். அதுதான் கர்த்தர்ன்ற மாதிரி அந்த லாயல்ட்டி இனிமேல் கர்த்தர்கிட்ட நம்ம காட்டணும். இனிமேல் நம்ம அந்த கர்த்தருக்காக நம்ம விசுவாசமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தர் தான் நம்ம தேவன். கர்த்தர் என்ன சொன்னாரோ நம்ம அதை கடைப்பிடிக்கணும். கர்த்தருக்காக நம்ம உயிர் வாழணும். கர்த்தர் நமக்காக வாழ்வார். கர்த்தருக்காக நீ வாழ்ந்து பார், கர்த்தர் உனக்காக வாழ்வார்ன்றது உண்மை. உண்மை உண்மை உண்மை. கர்த்தர் அன்பு காட்டுவார், அன்பு பொழிவார், கர்த்தர் கேட்டதெல்லாமே கொடுப்பார்ன்றது உண்மை. உனக்கு என்ன சரியாகுதோ அது கண்டிப்பாக உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உனக்கு அப்பாவாக இருக்கார், தந்தையாக இருக்கார், எல்லாமாவும் இருக்காருன்றது
அந்த கனவு மூலமாக நான் உறுதியாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு நன்றி.